மாற்றம் அண்ணாமலையை பிஜேபி வந்தோடனே நம்மெல்லாம் ஒரு மாற்று தலைவர் வந்தார் அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். நானே நிறைய இதில் அண்ணாமலைக்கு ஆதரவாக பேசியிருக்கேன். அப்புறம் போக போக பார்த்தா கதை வேறு மாதிரி போகுது. சாதாரண அரசியல்வாதிகளோட மோசமாக அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிறது தான். இப்போ என்ன சொல்லியிருக்காரு, அதானி விஷயம் தெரியுமில்ல, ஸ்டாலின் லஞ்சம் வாங்கினது அமெரிக்கா கோர்ட்லேயே சொல்லிட்டான், கேவலப்பட்டு போச்சு. அதுதான் காரி துப்புறான்னு சொன்னால, சுப்ரீம் கோர்ட்டில் செந்தில் பாலாஜி வேலுக்கு காரி துப்புறான், அமெரிக்காவில் காரி துப்புறான். தமிழ்நாடு அரசியல்வாதிகள் பார்வையாக அப்படி லஞ்சம் வாங்கியிருக்கான் அதானி விஷயத்துலன்னு. இப்போ அதானி விஷயத்தில் லஞ்சம், அந்த லஞ்சம் எப்படி வாங்கினாங்கங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது. நான் மேலோட்டமாக சொல்கிறேன், இன்னும் டீட்டெயிலாக பின்னாடி கதை மாற அப்போ நான் விளக்கமாக சொல்கிறேன். என்னென்னா 2015 அப்போ ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ தான் இந்த சூரிய ஒளியில் மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சு மக்களுக்கு மின்சாரம் எதுக்கு கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்தது. அப்போ அதானி வந்துட்டு என்ன சொன்னாங்க, உங்கள் மாநிலத்தில் வெயில் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்கோம், ராமநாதபுரம் மாவட்டம் கமுதிங்கிற இடத்த தேர்ந்தெடுத்துருக்கோம், இங்கே தான் வெயிலின் தாக்கம் அதிகம், இந்த இடத்துல ஒரு சூரிய ஒளி மின்சார உற்பத்தி இதை உருவாக்குனா நிறைய மின்சாரம் கிடைக்கும், உங்கள் தமிழ்நாட்டில் எங்களுக்கு அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு ஜெயலலிதா இருக்கும்போது வந்தாங்க. ஜெயலலிதா பாராட்டுறதுக்காக சொல்ல ஒப்பந்தம் இருக்குது, இப்போ எல்லோரும் பாருங்கள். ஜெயலலிதா என்ன சொன்னாங்க, சரி பண்ணிக்க, ஆனால் நீ உற்பத்தி பண்ணுறல மின்சாரம் அதை குறைந்த விலையில் எனக்கு கொடு, நான் மக்களுக்கு குறைந்த விலையில் மின்சாரம், அப்போ மின்சார கட்டணம்லாம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேட்டார். இந்த கூட்டம் மாதிரி இருந்திருந்தால் 1000 கோடி 2000 கோடி வச்சுக்கிட்டு இருந்தால் அதிக விலைக்கு வாங்கிக்க, எனக்கு இவ்வளோ கொடு, அப்படி தான். இந்த கோயில்களில் இப்போ நடக்கிறதுல நம்ம சேகர்பாபு இதில் கோயில் நிலமா வச்சுக்க, கோயிலுக்கு நீ இப்போ 10,000 ரூபா வாடகை கொடு வருஷத்துக்கு, எனக்கு இந்த ஒரு 10 கோடி கொடுத்துரு, 1 ஏக்கர் 2 ஏக்கர் சென்னையில் மத்தியதா வாங்கிக்க, வருஷத்துக்கு 1 லட்சம் கொடு, எனக்கு 100 கோடி கொடு. இப்படி தான் டீல் கோயில்களில், கோயில் நிலத்தை குத்தகைக்கு விடுவதில் டீல். இதே மாதிரி இந்த குரூப்பு இந்த மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சால் நல்லா யோசிங்க. 2006 2011 வரை இருட்டு மாநிலமாக இருந்தது, 10 மணி நேரம் கரண்ட்டை கட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2011 ஜெயலலிதா 16 வரை இருந்தாங்களே, எங்கேயாச்சும் பவர் கட்டு நடந்ததா? மின்சாரம் மிகை மாநிலமாக மாறினது. இந்த எடப்பாடி இருக்கும்போது கூட மின்சாரம் மிகை மாநிலமாக இருந்தது, மின்சாரத்தை வெளியில் விற்றாங்க. ஆனால் இந்த கொள்ளை கூட்டம் வந்தால் அந்த டைமில் பவர் கட்டு ஏன் வருது, நல்ல மின்சார வெட்டி ஏன் வருதுன்னா, இது கொள்ளை அடிப்பதற்காக மக்களை துன்புறுத்தக்கூடிய ஒரு குரூப் இது, இந்த திராவிட குரூப். தான் கொள்ளை அடிக்கணும், மக்கள் எடுக்கட்டு போனால் பரவாயில்ல. 2015 வரும்போது ஜெயலலிதா அதை கேட்டாங்க அதானிட்ட, எனக்கு ரொம்ப மலிவான மின்சாரத்தை கொடு, நீ மலிவான விலையில் கொடு, அப்போ தான் உனக்கு இங்கே கம்பெனி வைக்க கொடுப்பேன்னாங்க. 1000 கோடி 2000 கோடி கொடுத்துருக்கலாம்ல, அதானி கொடுக்கல, ஒப்பந்தம் போட்டாங்க 2 பேரும். குறைந்த விலையில் ஒரு யூனிட், மிக குறைந்த விலையில் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நாங்கள் விற்கிறோம், நீ வெளியில் எவ்வளோ கொடுத்துக்க, நீ மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்குற, வெளிநாடு கொடுக்குற, எவ்வளோ நாள் ஊற்றுக்க, ஆனால் என்னுடைய மாநிலத்துக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இந்த விலையில் தான் கொடுக்கணும்னு ஒப்பந்தம் போட்டாங்க. இப்போ ஜெயலலிதா இருந்து போய் இவங்கெல்லாம் எடப்பாடி இந்த குரூப்பெல்லாம் போயிடுச்சு. ஸ்டாலின் வந்தோடனே அதானிட்ட சொல்லிட்டான், 1ஆம் நம்பர் இன்டர்நேஷ்னல் இவங்க கொள்ளக்காரர்கள், நீ இவன்கிட்ட போய் ரூபா கொடுக்குறேன்னா தமிழ்நாட்டையே விலை போட்டு பிளாட் போட்டு உன்கிட்ட விற்றுட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. அப்போ தான் அதானி பார்த்தேன், அப்போ பணத்தில் விளையாடணும்னு சொல்லி அங்கே அதானி சார்பில் ஸ்டாலினை சந்தித்தாங்க. அதானிய மகன் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்தாங்க. என்ன கேட்டாங்க தெரியுமா, 2015 ரொம்ப மலிவான விலைக்கு உங்களுக்கு நான் மின்சாரத்தை கொடுக்குறோம் அப்படின்னு நாங்கள் ஒப்பந்தம் போட்டோம், அதை விட்டுட்டு அதிக விலைக்கு நீங்கள் என்கிட்ட மின்சாரத்தை வாங்குங்க, உங்களுக்கு இத்தனை கோடி. இவன் தான் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கான தமிழ்நாட்டை விற்கிறதுக்கு. ராஜபக்சே இல்லை, தமிழ்நாட்டின் ராஜபக்சேக்கள் அவங்க சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு அதிக விலைக்கு மின்சாரம் வாங்குறதுக்கு அவன்கிட்ட இவ்வளவு பணத்தை வாங்கிக்கிட்டு அதிக விலைக்கு மின்சாரம் வாங்குறதுன்னு ஒத்துக்கிட்டாங்க. எதுக்கு உங்கள் மின்கட்டணம்லாம் இவ்வளோ போச்சு? அதானிட்டு சூரிய ஒளி மின்சாரத்தை குறைந்த விலையில் வாங்கியிருந்தால் நாம் இப்போ கட்டுற மின் கட்டணத்தில் 4ல் ஒரு பகுதி தான் கட்டுவோம். ஆனால் என்ன பண்ணிச்சு இந்த கூட்டம், நல்லா யோசிச்சு பாருங்கள். தான் அதானிட்ட ரூபாயை வாங்கிட்டு அதிக விலைக்கு மின்சாரத்தை வாங்குறதுக்கு ஒத்துக்கிட்டான். அதுதான் விஷயம்.
அந்த கொடுத்த லஞ்சத்துக்கு தான் அமெரிக்கன் கவர்மெண்ட்டு பிடிக்கிறான். என்னுடைய மக்கள் கொடுத்துருக்கான், உன் கம்பெனியில் முதலீடு பண்ணியிருக்கான், அதை வாங்கி லஞ்சம் கொடுப்பையா? லஞ்சம் கொடுக்கறதுக்கு உனக்கு சட்டப்படி இது இல்லைன்னு தான் இப்போ பிடிக்கிறான். ஆக நாட்டையே விற்றுருக்காங்க. இதுதான் விஷயம். இப்போ அண்ணாமலை எதுக்கு வர்றாருன்னா, இந்த விவகாரத்தை பற்றி முக்கியமான நபருக்கு அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு, அவர் தானே அமைச்சர், என்ன ஆதாயம் இருந்ததுங்கிற மாதிரி நிறைய ஆதாரங்களை நாளை வெளியிடுவேன்கிறார். நீங்களே அதானிக்கு ஏஜென்ட்டுன்னு சொல்கிறாங்க எல்லாருமே. 20,000 கோடி வந்து எலெக்ஷன் டைமில் வாங்குறீங்கன்னு. உதயநிதி ஸ்டாலின் மூச்சுக்கு மூச்சு அதானியோட ஆள் இவர், அதானியோட ஆள் மோடின்னு தான் பேசினார். நீங்கள் அதானிக்கு எதிராக நீங்கள் சரியான நடவடிக்கை எடுப்பீர்களா உங்கள் பிஜேபி? அதைத்தான் கேட்குறேன். ஏமாற்றும் அண்ணாமலைன்னு ஏன் போட்டேன்னா, டிஎம்கே ஃபைல் 1ன்னு அண்ணாமலை ரிலீஸ் பண்ணார்ல, நல்லா யோசிங்க. அதில் என்ன சொன்னார்? நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிட்டட்னு துபாயில் ஒரு கம்பெனி வந்து உதயநிதி பேரில் ஆரம்பிச்சிருக்காங்க. உதயநிதி தான் டைரக்டரு. இப்போ அன்பில் மகேஷ் அவரை ராஜினாமா பண்ணிட்டு அன்பில் மகேஷ் வந்திருக்காரு. இது இவர்கள் குடும்ப கம்பெனி. இதை வெளிநாட்டில் ஆரம்பித்து தமிழ்நாடு அரசாங்கம் ஸ்டாலினின் மகன் கம்பெனியில் 1000 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னு சொன்னார். 3 வருஷத்துக்கு முன்னாடி. எவ்வளவு பெரிய ஆதாரம்! இதை ஈடிகாரன் தான் கொடுத்துருக்கான் அண்ணாமலைக்கு. கொடுத்தீங்கல்ல. 3 வருடம் கழித்து இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? அண்ணாமலைக்கு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் சும்மா வந்து ஆதாரத்தை வெளியில் சொல்லிவிட்டு அதோடு விட்டுருவீங்களா? ஜார்ஜ் பேங்க் இங்கிலாண்டில், ஜார்ஜ் பேங்க்குங்கிறது வந்து சபரீசனுக்கு வச்சிருக்கிற பேங்க்கு, அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொன்னீங்கல்ல. என்னாச்சு? 3 வருஷம் ஆச்சே. குற்றச்சாட்டாக தானே நிற்கிது. அப்போ ஊரை ஏமாத்துற வேலை தானே இது. சும்மா வெறும் குற்றச்சாட்டை சொல்லிடுறது, ஒன்றும் செய்யலைன்னா என்ன அர்த்தம்? ஆல்ஸ்டாம்ங்கிற கம்பெனியில் 200 கோடி டொனேஷன் வாங்கியிருக்காங்க திமுக அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோடு சொன்னீங்கல்ல. என்னாச்சு? நீங்கள் எல்லாமே உங்கள் கையில் தானே இருக்குது. சிபிஐ, இன்கம் டேக்ஸு, இடி, அமலாக்கத்துறை. இப்போ அமலாக்கத்துறையில் என்ன நடந்தது? உங்கள் ஆட்சி தானே நடக்குது மத்திய அரசாங்கத்தில். அமலாக்கத்துறையில் இவருடைய தம்பி அசோக்கை தேடப்படுத்த 1 வருஷமாக மறைஞ்சிருக்காருல்ல செந்தில் பாலாஜி தம்பி. 300 கோடிக்கு வீடு கட்டியிருக்காருல்ல. ஏன் இன்னும் பிடிக்காமல் இருக்கீங்க நீங்கள்? தமிழ்நாடு போலீஸ் பிடிக்க முடியாது, அமலாக்கத்துறை கேஸு. உங்கள் அமலாக்கத்துறை ஏன் இன்னும் பிடிக்காமல் இருக்கீங்க? அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இழிச்சா வாங்கிங்கன்னு ஒவ்வொருத்தர் மேலே குற்றச்சாட்டு சொல்லிடுறது. எதுக்கு நீங்கள் செந்தில் பாலாஜி மேலே ஊழலுக்காக நீங்கள் கேஸை போடல. அவர் அமித்ஷா வந்து விமான நிலையத்துக்கு வரும்போது கரெக்டாக கட் பண்ணாருங்கிற கோபத்தில் தான் போட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அசோக்கெல்லாம் நீங்கள் பிடிக்கவே இல்லையே. ஆக வெறும் குற்றச்சாட்டை சொல்லிடுறது, தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிக்கிறது. ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. நடவடிக்கை எடுக்காவிட்டாலும் பரவாயில்லையே. அவர்களுடன் நெருக்கம் காட்டும் பி டீமாக மாறிவிட்டது பிஜேபி. கடுமையான குற்றச்சாட்டு சொல்கிறேன். கனிமொழி விஷயத்தில் தூத்துக்குடியில் வீக் கேண்டிடேட் போட்டதிலிருந்து, நாணயம் வெளியிட்டதிலிருந்து, இவர்கள் 2G கேஸை வந்துக்கிட்டு சரியாக விசாரிக்காததிலிருந்து, அண்ணாமலை போய் இவர் கருணாநிதி சமாதியில் போய் தொட்டு கும்பிடுறீங்களே. ஐயா கலைஞர் ஐயான்னு இல்லை சொல்கிறீங்க. அந்த சமாதிக்கு போய் தொட்டு கும்பிட்டதுக்கப்புறம் அவர்களை பற்றி குற்றச்சாட்டு சொல்வதற்கு உங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்கிறதா அண்ணாமலைங்கிறது தான் என்னுடைய கேள்வி.